ஹலோ, வெல்கம் டு பாப்பிஸ் வெஜிடேரியன் கிச்சன். நான் உங்கள் பத்மினி. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நான் வந்து எல்லவடா போட்டேன். அதோட இப்போ வந்து கருவடாம், வத்தல், வடாம் எப்படி சொல்லக்கூடிய ஒன்று அதை தான் கண்டினியூ பண்ணி இந்த சம்மருக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கேன் இதை. ஸோ அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு நான் வந்து நார்மலாக எந்த அச்சிலையும் வச்சு புழியக்கூட ஒரு மாவு, அந்த ஒரு மாவை நம்ம கிளறிண்டோம்னா எல்லா அச்சிலையும் அந்த புழிஞ்சோன்னா விதவிதமான வத்தல் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் அந்த மாவு எப்படி எடுத்துக்கிறோம், என்ன ரேஷியோவில் தண்ணி ஊற்றுறோம், எப்படி கிளற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் அதை கிளறும் போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் எந்த மொட்டை மாடிக்கும் எடுத்துன்னு போக போகிறதில்ல, என் டைரெக்டாக வெயிலையும் கொண்டு நான் புழிய போகிறதில்ல. எப்படி புழியிறேன், எப்படி காய வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். உட்காந்து புளிய போல கஷ்டப்பட்டு. ஆமா, அதெல்லாம் நிறைய அம்மா காலத்துல பெரிய பித்தளை எடுக்க வச்சு ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ போட்டு ராத்திரி 2 மணிக்கு எழுந்து அப்படிலாம் அம்மா பண்ணிருக்கா. ஏன்னா ஒரு 5 பசங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணிருக்கா. ஸோ ஆனாலும் அந்த ஒரு டச் இருக்கிறதுனால நம்ம வந்து என்னுடைய மாமியார் அம்மா எல்லாருமே இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த டச் எங்களெல்லாம் விட்டு போகாததுனால கொஞ்சமா ஈஸியா பண்ணக்கூடியது எப்படி அப்படிங்கறத வச்சுட்டு நான் இன்னைக்கு பண்றேன். ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலா இந்த ஜவ்வரிசியும் அரிசியும் பச்சரிசியும் போட வேண்டிய ரேஷியோ முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். 1 கிலோ பச்சரிசி எடுத்துட்டா, நான் வந்து யூஸ்வலா மாவு பச்சரிசின்னு வாங்கி அதுதான் நான் பண்ணுவேன். 1 கிலோ அரிசிக்கு 1 அழாக்கு ஜவ்வரிசி போட்டு அப்படி கலந்து அந்த ரேஷியோல கலந்து மிஷின்ல நைஸா அரைச்சிட்டு வந்து சலிச்சு எடுத்து வச்சு விட்டுருவேன். அப்படிதான் பண்ற வழக்கம். இப்ப வந்து ரேஷன் அரிசியில ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு கல் இல்ல, நெல் இல்ல, நல்ல சுத்தமா இருக்கு. சில டைம்ல எப்படியானு வருமோ என்னமோ தெரியல, அதை பார்த்து வாங்கிட்டு வந்து எங்காத்து வேலைக்காரி கொண்டு வந்து கொடுப்பா. நல்லா இருக்கிற போது நீங்க வத்தல் வச்சுக்கோமா, நல்லா இருக்கும்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஷன் அரிசியில தான் நான் இலவடாமும் பண்ணினேன். இப்போ இன்னைக்கு இந்த வத்தலும் நான் பண்றதுக்கு மாவு அரைச்சிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் இல்லாம அந்த மாதிரி பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்தது. ஸோ அந்த விதத்துல நான் வந்து 1 கிலோ அந்த ரேஷன் பச்சரிசியில 1 அழாக்கு ஜவ்வரிசி அப்படியே நல்லா கிளீனா ஜவ்வரிசியும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு 2த்தையும் சுத்தம் பண்ணி மிஷின்ல கொடுத்து அரைச்சுன்னு வந்திருக்கேன். அதுல இருந்து இன்னைக்கு இந்த ஒரு பாத்திரத்துல நான் எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த பாத்திரத்துல ஒரு பாத்திரம் மாவுனா நீங்க எந்த பாத்திரம் வேணா எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறதுல நீங்க இன்னைக்கு எவ்வளவு உங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத வச்சு எந்த பாத்திரத்துல வேணா எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பாத்திரம் இந்த மாதிரி ஜவ்வரிசியும் அரிசியும் சேர்ந்து அரைச்ச மாவு, ஒரு 20 பச்சை மிளகாய் நல்லா வாஷ் பண்ணி காம்பெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். 20 அளவு ஆக்சுவலா 20 பச்சை மிளகாய். சில டைம் பச்சை மிளகாயினுடைய காரம் வேறுபடும். அதுக்கப்புறம் வந்து மாவு எதா இருந்தாலும் 20 25 முடிஞ்சிடும். ஆமா, 20 டெஃபினட்டா போடும். இதெல்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி இதை பார்த்துக்க முடியும். நம்ம வந்து ஒரு பிள்ளையாருக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உடனே நம்ம அதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு நம்ம எப்போதும் எப்படி நம்ம எந்த பொருள் பண்ணினாலும் பிள்ளையாருக்குன்னு நினைச்சுன்னு பண்றோமோ அதை மாதிரி இதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி இதை பார்த்துக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி அரைக்கிறோம், எப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிறத நான் சொல்றேன். ஸோ 20 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கு கல்லுப்பு என் கையால நான் 1 பிடி போடுறேன். அதுவும் அளவா? ஆமா, 1 பிடி இந்த இருக்கு, சரியா இருக்கும். நம்ம இந்த கலரும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன இந்த விழுது தான் போட போறேன். போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இந்த ஒரு பாத்திரம் இது 2 நம்ம அரைச்சுன்னு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் மாவை நான் இன்னொரு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதால தான் நான் தண்ணி அடக்க போறேன். சோ இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்றேன். இந்த பாத்திரத்திலேயே நான் 2 மெஷர்மெண்ட்டுக்கு நான் இதெல்லாம் எடுக்கணும். ஸோ இது அளவு ஒரு பாத்திரம் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துட்டா. ஆமா, 2 பாத்திரம். ஆக்சுவலா வந்து நான் ஃபுல்லா வழியே எடுக்கல, கும்பாச்சியா எடுக்கல. அதனால அந்த அளவுக்கு 2 பாத்திரம் தண்ணி ஊத்துறேன். குக்கர்ல கிளறது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் அதுல கிளறிக்கிறேன். இதுதான் உங்களுடைய
ஜலம் அளவு ஆ மோஸ்ட்லி இந்த ஜலம் அளவு சரியா இருக்கும். சரியா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த அளவு மாவு தனியாக போயிடுது கெட்டியாக போயிடுது. ஆமா. அதனால இப்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் அளவு ரொம்ப முக்கியமான தண்ணி பாயிண்ட்டு ஊத்திட்டு எல்லாரும் பார்க்கணும். 2வது பாத்திரம் தண்ணியும் நான் இதுல சேர்க்கிறேன். இப்ப 2 பாத்திரம் இதுல நான் சேர்த்துருக்கேன் ஜலம். அதை தவிர நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் ஒரு 1/2 பாத்திரம் தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கிறேன். என்னன்னா ஒரு அரிசி அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாறி போட்டு கொஞ்சம் தண்ணி நம்ம பக்கத்துல வச்சுட்டா என்னைக்குமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ தேவைக்கு வச்சுக்கணும். வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வேண்டாட்டா விட்டுடலாம், அவ்வளவுதான். இப்போ இதுலயும் தண்ணி ஒரு 1/2 பாத்திரம் வந்து கொதிக்க விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதை நான் மூடி வைக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிறதுக்குள்ள வேற ஏதாவது பண்ண போறீங்க? அந்த பச்சை மிளகாய் நான் அரைச்சு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுலயும் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். இதுவும் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறத்துக்குள்ள அந்த பச்சை மிளகாயும் உப்பையும் அரைச்சின்னு வந்துட்டு அந்த விழுதை எப்படி வெந்நீர்ல சேர்க்கிறேன், எப்படி மாவு சேர்க்கிறேங்கிறத பார்க்கணும். ஓகே. இப்போ பச்சை மிளகாய் வந்து 20 பச்சை மிளகாயும் ஒரு படி உப்பும் போட்டு நான் மிக்சியில் நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன். தண்ணி கொதிக்க வச்சுட்டு போயிருந்தேன். இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். எல்லாருடைய அவாவாடுடைய மாவு பொறுத்து ஜனம் எவ்வளோ வாங்குறதுங்கிறத பொறுத்து நம்ம கொஞ்சம் போர்லைன்னா ஊற்றிக்கலாம்னு இதை வச்சுருக்கேன். பச்சை மிளகா இப்போ பச்சை கலர் அடிச்ச மாதிரி நல்லா பளிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக சொன்னேன். என்னுடைய அம்மா சொல்லுவா வடாத்துக்கு வண்டி லைட் பச்சையா இருக்கணும், டார்க் கிரீன்ல இருந்தா வடா வந்து செவந்து வரும், கருப்பா வரும் அப்படின்னா அவ்வளவு பாப்பா ஒவ்வொன்றுலையும் கண்ணுக்கு நல்லா இருந்தாதான் முதல்ல பொருள் சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்பா. சோ அந்த இதுதான் வெள்ளை மிளகாய் வந்துட்டா பாரு பாருன்னு வாங்கும்பா. அம்மா வந்து நல்லா இருப்பா, அதனால எல்லாமே நல்லா இருக்கணும். வெள்ளை மிளகாய வந்து வாங்கிட்டு வந்தேன், அதனாலதான் நானும். அது ஒரு முக்கியமான க்ளூ என்னன்னா நீங்க வாங்குற போது டார்க் கலர் பச்சை மிளகாய் வாங்காதீங்கோ, லைட் கலர் பச்சை மிளகாய் வாங்க. லைட் பச்சையா இருக்கும் இல்லையா, அதை தான் வாங்கணும் அப்படின்பா. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த மிளகாயை இதில் பச்சை மிளகாயும் உப்பும் சேர்த்து அரைச்சதை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ நான் வந்து இதில் இந்த பச்சை மிளகாய் விழுது உப்பு அதுவும் சேர்த்து அரைச்சதை இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இது வந்து நல்லா திருப்பி ஒரு தடவை கொதிக்கட்டும், மூடி வைக்கிறேன். கொதிச்ச உடனே மாவை கொட்டி நம்ம கிளற வேண்டியதுதான். அந்த ஸ்டேஜில் மாவை எடுத்து வாயில பார்த்து டேஸ்ட் கம்மியாக இருந்தால் நான் கொஞ்சம் மிளகாய் ஒரு 2 ஸ்பூன் இதில் வச்சிருக்கேன். இது அலம்பி அதில் வெந்நீரில் எடுத்து ஊற்றிடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம மாவை கொட்டி கிளறலாம். ஓகே. வந்து தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து இந்த ஸ்டேஜில் மாவை கொட்டி நம்ம கிளற போகிறோம், அவ்வளோதான். மிளகாய் என்ன சைட்ல போயிருக்கிறதுனா நல்லா சேர்த்துண்டா இந்த இதோட நிறமே வந்து நல்லா இந்த வெள்ளையா போட்டதுனால இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிக்கிறது. இதுல மாவு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்க்கணும். கொஞ்சம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு கிளற வேண்டியதான். கட்டியாலாம் இருக்கேன்னு பார்த்து பயப்பட வேண்டாம் நீங்க. அது கலர நல்லா வெந்து போய் நல்லா வந்துடும். இந்த மாதிரி மாவு கலரி பண்ணினீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியா இருக்குமே, அப்படி இருக்குமே, இப்படி இருக்குமே எதுவுமே பயப்பட வேண்டாம். இந்த மாவெல்லாம் நல்லா சேர்த்து கலரணும். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா இழுத்து கலரணும். ஒண்ணுமே கட்டியெல்லாம் இருக்காது. ஏன்னா நான் செய்யற இந்த சிஸ்டம் என்னன்னா, இதை நான் முதல் நாள் நைட்டே கலரிட்டு ஒரு மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டே போட்டு வச்சு விடலாம். அதுல அந்த அளவுக்கு நல்லா வெந்து போயிடும். அதனால கட்டிக்கிட்டு எதுவுமே நம்ம எடுத்து புளியற போது இதுல எதுவுமே இருக்காது. ஆக்சுவலா அப்பெல்லாம் ஒரு பெரிய இதுல போட்டு கிளறுவா, ஒரு துடுப்புன்னு ஒன்று வச்சிருந்துப்பா மரத்துல பெருசா, அதெல்லாம் போட்டு கிளறுவா. அப்போ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கிளறும் போது இது ரொம்ப ஈஸியான சிஸ்டம். இந்த மாதிரி நம்ம நல்லா கலரிட்டோம். இன்னும் கொஞ்சம் கிளறணும். அது இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா இறுகின்றோம். நல்லா இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளறினா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்க உங்களுக்கு மிளகா உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்க வேணும்னா அந்த பச்சை மிளகாய் விழுதி கொஞ்சம் கூட அரைச்சி விட்டுனா மறுநாளும் யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு
எலுமிச்சம்பழம் மட்டும் இது சூடு ஆறின உடனே தான் இதுல சேர்க்கணும். அதை எப்படி சேர்த்து புழியணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த மாவை நல்லா கலரி எடுத்துருவோம். ஓகே. இந்த மாவு நல்லா வெந்து விட்டு நான் போடும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வெள்ளை வெள்ளைன்னு இருந்தது. அந்த நிறம் இப்ப நல்லா மாறிடுது. மாவுல மெயினா நிறம் மாறுறது. நான் எவசர கரண்டி கலர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ட்டு மாற்றி இந்த மரக்கரண்டி எடுத்துட்டேன். ஆனால் முதல்ல இனிஷியலாக கிளறும் போது அது ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருக்கும். இப்போ பாருங்க நல்லா மாவு நல்லா வெந்து விட்டு நம்ம தண்ணி தொட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதான் கணக்கு. கையில் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி வந்துருக்கிற மாவு நான் போட்டு இந்த 2 பாத்திரம், இந்த பாத்திரத்தை 2 பாத்திரம் போட்டேன். 2 பாத்திரம் மாவுக்கு 20 பச்சை மிளகாயும் உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருந்தது சேர்த்தேன். இன்னும் கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுட்டேன். ஒரு புடி போட்டேன், அதை ஃபுல்லாக ஒரு பிடிச்சபடி போட்டால் கரெக்டாக இருந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மாவு நல்லா வெந்துடுத்தோ இந்த ஸ்டேஜில் இதை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கரண்டி எடுத்துட்டு இந்த குக்கர் மூடிய வெயிட் இதெல்லாம் போட வேண்டாம். கேஸ்கெட்லாம் தேவையில்லை. இதை மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்படியே இதை வச்சிட வேண்டியது. இப்போ நான் வந்து இதை வந்து எப்போதுமே என்ன பண்ணுவேன், முன்னாடிலாம் அம்மாலாம் 2 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து ஆற மாட்டேங்கிறது, வெயில் வந்துட்டு கலர்வான். இப்போ வந்து ஒரு முதல் நாள் நைட்டே பண்ணிடுறது. முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி கலரி வச்சுட்டோம்னா மறுநாளுக்கு அந்த விதவிதப்பு கூட அப்படியே இருக்கும். அந்த விதவிதான் இருக்கிற போது எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதில் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு புழிய வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்து வெயிட் கூட போட்டு வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா வெந்துட்டு இருக்கும். அவ்வளோதான். இப்படியே வச்சுட்டோம்னா காலம்பரம் எடுத்து நம்ம ஈஸியாக புழிஞ்சுக்கலாம். மாவு நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து வடாம் பண்ணுறதுக்கு நேற்றுக்கு மாவு கலரி வச்சேன். இந்த கலரி வச்ச மாவை இப்போ எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா வெந்திருக்கு. இப்போ ஓவர் நைட் இது ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு. ஆயிடுது. ஃபெர்மெண்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஃபெர்மெண்ட் தான். இந்த மாவுமே தான் ஃபெர்மெண்ட் தான். ஃபெர்மெண்ட் தானே. சரி. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த மாவை எலுமிச்சம்பழம் சேர்த்து இதை நம்ம தண்ணியை தொட்டு பிசைஞ்சு இது மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து மாத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் புழியறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நான் வந்து இந்த சைஸ்ல பண்ணின மாவுக்கு 3 எலுமிச்சம்பழம் எடுத்து நான் புழிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். நல்லா இது சேர்த்து கலந்துட்டு அவ்வளவுதான். உப்பெல்லாம் நேற்றுக்கே நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு சந்தேகம் வந்து இன்னும் உப்பு கம்மி இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ்ல கொஞ்சம் சால்ட் போட்டு கலக்கி போட்டுக்கலாம். பட் என்ன பொறுத்தவரை நேற்றுக்கு நான் போட்ட மிளகா உப்பு எல்லாமே கரெக்டா இருந்தது. ஸோ அந்த அளவு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணலாம், சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் யாருக்குமே இது கொஞ்சம் காரம் அதெல்லாம் தேவைப்பட பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த லெமனை வந்து இந்த இதில் ஊற்றி நம்ம வந்து சேர்த்து பெசரி போகிறோம். பாருங்க மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா இதுவாயிருக்கு, வெந்து போயிருக்கு நேற்றுக்கு இந்த மாதிரி வச்சதுனால. ரொம்ப ஈஸி மெத்தட் இது. உங்களுக்கு கரெக்டாக புழியிற ஸ்டேஜ் இது. ரொம்ப தண்ணியும் இல்லை கெட்டியாகவும் இல்லை. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்து அடியோட நம்ம என்னதான் கரண்டி போட்டு கலக்கினாலும் இந்த மாதிரி நம்ம பிசைகிற மாதிரி ஆகாது. கை மாதிரி பெஸ்ட் ஆயுதம் இல்லைங்கிறீங்க. ஆமாம். சாப்பிட்றது எல்லாமே குழந்தைகளுக்கு நம்ம கையில் சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் குழந்தைகள் சாப்பிட்றது கூட ஸ்பூனால் சாப்பிடாதம்மா கையால் சாப்பிட்டு எடுத்து அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மொத்த எலுமிச்சம்பழ ஜூஸையும் நான் அதில் சேர்த்து விட்றேன். ஆக்சுவலாக வெறுமை இந்த மாவு சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரொம்ப விரும்புவா. ஏன்னா இதில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்குனால. அதுக்காக எலுமிச்சம்பழம் போறல அப்படின்ட்டு நீங்கள் நிறைய சேர்த்துடாதீங்க. சேர்த்தா அம்மா சொல்லுவா அது பொரிச்ச பிறகு வாயில ஒட்டி கூம்பா. ஆனால் இதுக்கு இவ்வளவுதான் ஒரு கணக்கு உண்டு. வெறுமை சாப்பிட்ற மாவா இருந்தால் நீங்கள் நல்லா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தேவைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ யாராவது சாப்பிடணும்னா தனியாக மாவு எடுத்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். எல்லாருக்குமே என்னுடைய 2வது மாட்டு பண்ணும்போது அவ பாட்டி இந்த மாவை வெறுமையே கலரி தருவா, இப்ப சாப்பிட்டதுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த தடவை அவளே வந்து இந்த புழியிற சிஸ்டம்லாம் கேட்டுன்னு போய் அவ தனியா புழிஞ்சா. அந்த சமயம் நான் அங்கதான் இருந்தேன். ரொம்ப நல்லா வந்தது. நல்லாவே புழிஞ்சிருந்தேன். ஆக்சுவலா புழியணும்னு எடுத்து வச்சா மழை வந்துடுத்து. நான் இங்க வந்த பிறகுதான் அவ்வளவு அங்க புழிய முடிஞ்சது. பட் புழிஞ்சதையும் பொரிச்சது எல்லாத்தையும் காமிச்சிருந்தா ரொம்பவே நல்லா வந்தது. ஸோ இப்போ இந்த மாவை இதை மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டு தண்ணியை தொட்டுண்டு நான் இதுல ஃபுல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பிசைஞ்சதை. ஓகே. இப்போ நம்ம வந்து இதுல கலரின மாவுல எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்து
நல்லா கையால தண்ணி தொட்டுண்டு இந்த மாதிரி தண்ணியை தொட்டுண்டு மாவெல்லாம் நான் அந்த மாதிரி சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா மாவு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த பாருங்க, இந்த குக்கர்ல நேற்று நான் கிளறிட்டு அப்படியே மூடி வச்சது ஈஸியான வேலை எனக்கு. இது என்னன்னா இந்த மாதிரி பாருங்க, துளி கூட ஒட்டல குக்கர்ல, அடியில் எதுவும் பிடிக்கல ஒட்டல எதுவுமே ஆகலை. அவ்வளோதான். இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம ஒட்ட வழிச்சு இதில் சேர்த்துக்கோம், அவ்வளோதான். ஓகே. இப்போ இதை தண்ணி தொட்டு இந்த மாதிரி இதை வந்து முதல்ல என்ன பண்ணணும், அப்படியே வச்சோம்னா காஞ்சு போயிடும். ஒரு ஈர துணி இந்த மாதிரி எடுத்து இதை போட்டு மூடி வச்சுக்கணும். எப்போதுமே ஒரு ஈர துணி இருக்கணும் மேலே. ஃபேன் எல்லாம் போட்டுட்டு பண்ணக்கூடாது. இதை நம்ம உள்ளேயே பண்ணுறோம், ஃபேன் போட்டுன்னு பண்ணலான்னு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம எப்படி மாவு எடுத்துக்கிறோம், எப்படி புழியிறோம், எதில் புழியிறோம், எப்படி உணர்த்த போகிறோம், எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு மெத்தடில் பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சன்லேருந்து என்னுடைய டைனிங்க்கு இந்த மாவு எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். மாவை எடுத்துன்னு வந்து கொஞ்சம் காயக்கூடாதுன்னு மேலே நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈர துணி போட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டு அதை நன்னா கட்டியே இருக்காது, 1-2 இருந்தாலும் தண்ணி தொட்டு அதை நன்னா பிசைஞ்சுட்டு இதை மூடி வச்சிடணும் நம்ம ஈர துணியோடு அப்படியே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும், அச்சில் போடுற மாதிரி உருண்டைகள் உருட்டி வச்சுக்கணும். நான் இன்றைக்கி என்னுடைய பழைய இரும்பு அச்சில் தான் எப்போவுமே போடுவேன், அதில் தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். இதுக்கு என்னென்ன அச்சுன்னா நீங்கள் எதில் வேணால் போட்டுக்கலாம். இது வந்து தேங்குழல் அச்சுன்னு சொல்லுவா, இது ஸ்டார் அச்சுன்னு சொல்லுவா இதை, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இது ஸ்டார் இதுலேயே ரிப்பன் அச்சுனா கொஞ்சம் டிசைனாக இருக்கும், பிளெயின் ரிப்பன் அச்சுலேயும் போடலாம். இது வந்து ஓமப்படி அச்சு, கொஞ்சம் கண்டு சின்னதாக உள்ளதும் இருக்கும், பெருசாக உள்ளதும் இருக்கும். எதுவும் உங்களுக்கு ஈஸியோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் இதில் இருக்கிறதுலேருந்து என்னுடைய வீவர்ஸ் ஒருத்தர் ஓமப்படி அவளுடைய பாட்டி பண்ணுவா, ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தா, நான் நார்மலாக வடை போடுற இந்த டைமில் அவளுக்கு இதை நான் கட்டாயமாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது எல்லாருக்குமே பயன்படும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஓமப்படி அச்சை தான் நான் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுண்டு இந்த மாதிரி எதுக்காக பிசைஞ்சு வச்சுக்கிறேன்னா, ஒரு சின்ன கட்டிக்கிட்டு இருந்தால் கூட கட்டை வச்சு பண்ணும்போது நமக்கு அது பெருசாக தெரியாது, ஓமப்படிக்க கண்ணில் அடைச்சிக்கும் இல்லாட்டா. அதனால இந்த மாதிரி பிசைஞ்சு உருண்டைகளாக உருட்டி வச்சுருந்தோன்னா ஈஸியாக இருக்கும். கண்ணுன்னா அந்த ஹோல்ஸ் அச்சோட ஹோல்ஸ், அது சொல்லுமா கண்ணுன்னா என்ன? இந்த இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே நார்மலாக தெரியாத வரைக்கும் தானே சொல்லுங்க, பரவாயில்ல. இப்போ நான் வந்து என்னுடைய டேபிள்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு மூங்கில் தட்டில் பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரேலையும் ஷீட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தாம்பாளமோ ட்ரேயோ மூங்கில் தட்டோ எது இருக்கோ அதில் நம்ம வந்து இதை இப்போ முதல்ல புழியிறோம். பிழிஞ்சிட்டு எப்படி நான் வெயில் எடுத்துன்னு போய் வைக்கிறேன், உங்களுக்கு எப்படி வெயில் கிடைக்குமோ அதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அது வெயிலில் புழியிற போது நம்ம வெயிலில் நின்று கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லிஃப்ட்லேயே போனால் கூட மாடி ஏறி போய் போகணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. இப்போ நான் வந்து இதில் ஓமப்படி புழியிறேன். இது என்னோடதுல 4 அல்லது 5 தான், சின்ன இது. உங்கள்கிட்ட பெருசா இருந்ததுன்னா நீங்க பெருசுல புழிஞ்சுக்கலாம். பெரிய அச்சா நான் வச்சுக்கல, எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதில் புழியறதுக்கு, அதனால நான் இந்த மாதிரி புழியிறேன். இப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் புழியிற போது ஒரு அச்சு முடிஞ்ச உடனே அதில் இருக்கிற தட்டையும் அந்த அச்சில் இருக்கிற மாவையும் அழகாக வழித்து எடுத்துகிட்டு பண்ணினேன்னா அடுத்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளீனிங் ரொம்ப தேவைங்கிறேன். நான் வந்து ஓமப்படி உங்களுக்கு புழிஞ்சு காமிச்சேன். இது மாதிரி இப்போ நான் கட்டை அச்சில் புழியிறேன். இதை வந்து அப்படியே நம்ம புழிஞ்சுன்னு போகலாம் நீளமாக, அவ்வளோதான். இந்த மாதிரி இது மாதிரி கட்டை அச்சு, ரிப்பன் அச்சு எதில் வேணாலும் நீங்கள் புழிஞ்சுக்கலாம். நான் காமிச்சதில்லை, இந்த கட்டை அச்சு தான் நான் ஏற்கனவே காமிச்சேன். இதில் இந்த ஸ்டார் அச்சு, இது கட்டை அச்சு இல்லை, ஸ்டார் அச்சு. இதில் தான் இப்போ நான் வந்து போட்டு புழிஞ்சேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை இந்த மாதிரி மாவை கொஞ்சம் ஒரு 10 உருண்டை உருட்டி வச்சுட்டேன்னா அடுத்தடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போல்லாம் யாராவது கூட ஹெல்ப் இருப்பா, ஒருத்தர் போட்டு தருவா, உங்க அம்மா போட்டு தருவா, நீ வந்து உருண்டை உருட்டுவேன் வச்சுக்கோங்களேன். அது இப்படி இல்லாமல் அம்மா புழிவா நிறைய பண்ணுறதுனால என்னோட ஏஜில் உள்ளவாளுக்கெல்லாம் இது தெரியும். என்னன்னா
ரெட்டை வரின்னு சொல்லிட்டு அம்மா வந்து தென்னை இதுலேருந்து எடுத்துன்னு வருவா, தென்னை மரத்தோட்டத்துலேருந்து. ஒரு வாரம் முன்னாடியே அம்மா வந்து சொல்லிடுவா, பக்கத்துல கிராமத்துல அப்பா தென்னை வாழையெல்லாம் வச்சிருப்பா, அப்பா சொல்லிடுவா ரெட்டை வரி எடுத்துன்னு வர சொல்லுங்க, வடாம் போடணும் அப்படின்பா. அது அப்படியே அடுத்து அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த ரெட்டை வரிங்கிற அந்த தென்னை இதுலேருந்து அப்படியே எடுத்துன்னு வந்துடும் எல்லாமே. தென்னை மட்டை அதை வந்து பின்னி எடுத்துன்னு வருவாம்பா ரெண்டு ரெண்டா. அது எங்க இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டைரக்டா அதுல புழிவா. ஆமா, அப்படியே தண்ணியை தெளிப்பா புரிஞ்சிடும். இப்ப நான் இதுல மூங்கில் தட்டுல போட்டு ஷீட் போட்டு தண்ணி தெளிச்சு பண்றேன், அந்த மாதிரி அது மாதிரி பண்ணுவா. ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு அது வந்து நம்ம உரிச்சு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஈர துணியில போட்டிருக்கா. அந்த மாதிரி உரிச்சு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாதெல்லாம் சாயங்காலம் டைரக்ட் வெயில்ல போட்டு எடுக்கும்போது ஓடி வந்துடும் எல்லாம் ஷீட்லேருந்து தனிச்சு. இப்போ நான் வந்து எவ்வளோ உங்களுக்கு இடம் இருக்கோ அதை சுற்றி சுற்றி, ஏன்னா இதில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம். பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பிழிஞ்ச வடாத்தன்னா இந்த மாதிரி என்னுடைய ஜன்னல்லையே ஹால்லேருந்து வரக்கூடிய ஜன்னலில் 2 ஜன்னல் பால்கனி இருக்குது, அது மாதிரி இடங்கள்லேயே நான் வச்சுருக்கேன். இப்போவே பாருங்கள், நான் 8 மணிக்கு வச்ச போதே அது எந்த அளவுக்கு காஞ்ச நிறம் மாறி இருக்கு. நான் மீதி இதே மாதிரி பிழிஞ்சு இது காஞ்ச பிறகு எடுத்து இது இன்னொரு இடத்துல வச்சுருவேன். கடைசியில் எனக்கு இந்த இடத்துல 12 மணி வரையும் வெயில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே கராஜில் கொண்டு போய் வச்சேன்னா சாயங்காலம் 4 மணி வரையும் நிச்சயமாக வெயில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இதை மாதிரி உள்ளுக்குள்ளேயே பிழிஞ்சிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வெயில் கிடைக்கிறதோ அந்த இடத்துல இது மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளில் இது எல்லாமே ஷீட்டை விட்டு வெளியில் வந்துடும். இங்கே 12 மணி வரையும் வைப்பேன், அதுக்கப்புறம் கீழே கொண்டு போய் கராஜில் வைப்பேன். பேக்யார்ட்லேயும் அதே மாதிரி வெயில் வரும். சுற்றியோட வீட்டை சுற்றி வெயில் வரும்போது அந்த மாதிரி நான் வெயிலில் வச்சு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்கிட்ட ஒரு 5-6 மூங்கில் தட்டு ட்ரே இது மாதிரிலாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எது ஃப்ளாட்டாக இருக்கோ அதிலெல்லாம் வச்சு ஒரு ஷீட்டை போட்டு வச்சுட்டோம்னா ஷீட்லேருந்து அது வந்துடும். அப்புறம் எடுத்து நம்ம ஒரு டேபிள்லையோ இதுலேயோ போட்டு வச்சுட்டா மறுநாள் அன்னைக்கு நன்னாவே காய்ச்சிடும். ஓரளவுக்கு அதை எடுத்து திருப்பி நம்ம தாம்பாளத்தில் போட்டு வெயிலில் வச்சு எண்ணெய் மேலே வைக்கிறத விட இன்னும் ஒரு நாள் நமக்கு கூட ஆகும் காய வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இன்டைரக்ட் ஒரு சன் வர்றதுனால. பட் எனிவே நம்மளுடைய நிச்சயமாக எந்த வயசுலையும் நமக்கு போடணுங்கிற ஆசை இருக்கும் போதும் இது மாதிரி போடும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் மீதி எல்லாத்தையுமே போட்டு நான் பண்ண போறேன். கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சு வைக்க போறேன். நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற இந்த மூங்கில் தட்டு முறம் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தட்டு மூங்கில் தட்டு இது மாதிரி ட்ரே எல்லாம் வச்சுருக்கேன். அதில் தான் மாற்றி மாற்றி ஓரளவுக்கு ஜன்னலில் இருக்கிறது காஞ்சவனே எடுத்து அதை தூக்கி பால்கனியில் வச்சுடுவேன். இதை தூக்கி அங்கே வைப்பேன். இது என்ன நம்மளுடைய வேலைக்கு நடுவில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். மாவு வேணாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாதி அளவுக்கு கூட நீங்கள் கிளறிக்கலாம். எப்படி உங்களுக்கு முடியுமோ, எப்படி உங்களுக்கு வெயில் கிடைக்குமோ, எவ்வளவு தட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கேளோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு ஈஸி மெத்தடில் எந்த ஏஜ்லேயும் நம்ம வடாம் பண்ண முடியுங்கிறது முடியாது. வெயிலில் போக முடியாது, தூக்கிட்டு போக முடியாது மாவை, ஒருத்தருடைய ஹெல்ப் இல்லாமல் நம்ம தனியாகவே பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆசையும் ஆர்வமும் இருந்ததுன்னா எந்த ஏஜ்லையும் பண்ணலாம். என்னுடைய பெரிய பேத்தி கேட்பா, எது ஒன்றுத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புவா. இதை இப்படி பண்ணலாமா பாட்டி, அதை இப்படி அப்படி பண்ணலாமா பாட்டின்னு. அவள் காலேஜ் முடிச்சு ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கா. ஆனால் கூட அவள் கேட்பா, இதெல்லாம் இது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவள்கிட்ட வந்து வெளியில் போயிருந்ததுல எவ்வளோ ஒரு ட்ரமாஸ்டிக் சேஞ்சஸ் வந்திருக்கு அவளுக்குங்கிறத நான் பார்க்குறேன். இதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றொன்றுத்தையும் அவள் விரும்பி ஆர்வமாக கேட்டு நிறைய விஷயங்கள் செய்யவும் செய்கிறான். மாதிரி இந்த காலத்து பசங்களுக்குமே நிச்சயமாக ஆர்வம் இருக்கும்போது நம்மள மாதிரி இருக்கிறவானா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி செய்தாலும் அம்மா சொல்லுவா ஒரு வார்த்தை எனக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா எங்கள் அம்மா 80-85 இயர்ஸ் வரை கூட இந்த மாதிரி வடாலாம் பண்ணிட்டு இருந்தா அம்மா. அப்போ என்னென்னா இன்னும் கொஞ்சம் எங்களுடைய ஹெல்ப், என்னுடைய மண்ணியனுடைய ஹெல்ப்பு எல்லாமே கொஞ்சம் இருந்ததுனால நாங்கள் வந்து அம்மா வந்து அதை கிளியராக செய்துட்டு இருந்தா. அப்போ சொல்லுவா அம்மா, என்னமா எதுக்குமா இப்போ 10 வாட்டி கேட்குற மாதிரி நான் கேட்பேன் எங்கள் அம்மா கிட்டக்க, எதுக்குமா அப்படியாவது இப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணணும், எல்லாமே தான் கிடைக்கிறது. அப்படி கிடையாது. வருஷத்துல ஒரு 4 நாளைக்கு இதை வந்து 10 விரலால் செஞ்சா வருஷம் பூரா 5 விரலால் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னா. உண்மையிலே அதை நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய தத்துவத்தையும் சொன்ன மாதிரி. ஆமா, பெரிய பிலோசபி தான். பிலோசபி உண்மையிலேயே அது யார் சொல்லியும் அவளா அந்த நாள்ல சொல்றது இல்லை. அது என்ன சாப்பிட்ற மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க, அது அதை செய்யறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் போன வருஷம் பண்ணின ஒரு வடாத்துல மிச்சம் இருக்கிறது இவ்வளவு தான். எனக்கு பசங்கள்லாம் எடுத்துட்டு போனா அப்புறம் நாங்களும் யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிறது இவ்வளவு. இது வந்து
இப்போ வரைக்கும் வெள்ளை விடையன்னு நல்லா எக்ஸலண்டா புரியுறது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு வடாத்தை நீங்க சிரமம்னு நினைக்காம செய்து பாருங்க. இதுல பாதி அளவுக்கு மாவு நீங்க சின்ன ஒரு பாத்திரத்துல போட்டு கூட ஒரு குக்கர்ல வச்சு கிளறிண்டேன்னா, சின்ன குக்கர்ல கிளறிண்டேன்னா கூட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நீங்க புரியலாம். அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இதே மாவு எவ்வளோ நாளைக்கு காய போடணுங்கிறத சொல்லுங்க கொஞ்சம். இது காயறது வந்து இன்னைக்கு வந்து ஷீட்ல இருந்து எடுத்துன்னு வந்துடும். நான் ஏற்கனவே சொன்னேன். ம் நாளைக்கு 3 நாளைக்குள்ள நம்ம ஓப்பன் வெயில்ல கொண்டு கீழே எல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வைக்கும்போது ஏன்னா இந்த ஷீட்ல இருந்து எடுத்து அப்படியே நம்ம வந்து தட்டுல அகலமா வச்சிருவோம். அதை மாதிரி வைக்கும்போது நல்லாவே 2 to 3 டேஸ்ல ரொம்ப எக்ஸலண்டா காஞ்சிரும் அது. அதுக்கு மேலே காய போடக்கூடாது. ஆமா, ரொம்ப நிறைய வெயில காஞ்சாலும் சவந்து போகும். இதெல்லாம் அம்மா சொன்னதை நான் சொல்றேன். ஞாபகப்படுத்துறேன் உனக்கு. ஆமா, இந்த இதுல வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நிறைய சின்ன சின்ன உதவிகள் நிறைய செய்யறதுனாலதான் என்னால இதெல்லாம் டெஃபினட்டா செய்ய முடியறதுங்கிறதுல வெறும் கேமரா மட்டும் கிடையாது, சின்ன சின்ன உதவிகள் நிறைய சின்ன டிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுவார். அதுல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது. ஸோ இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம்னா, இதே மாவுல கொஞ்சம் நீங்க எடுத்து வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி, ஏன்னா இதுல உப்பு இருக்கு, காரம் இருக்கு, புளிப்பு இருக்கு. இதே மாவு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சு அதை நல்லா மாவுல பிசைஞ்சு அப்படியே கிள்ளி கிள்ளி பக்கோடெல்லாம் வைக்கிற மாதிரி நீங்க அதை கிள்ளி கிள்ளி இதே மாதிரி ஒரு மூங்கில் தட்டிலையோ ட்ரேலையோ வச்சு வெயில்ல வச்சு ஒரு அது இன்னும் காயறதுக்கு ஒரு நாள் கூட ஆகும். ஓப்பன் மாடியிலனா சீக்கிரம் காஞ்சிடும் இன்னும் கொஞ்சம். ஸோ அது ஒரு விதமான இன்ஸ்டன்ட் பக்கோடா சொல்லுவா பசங்க எல்லாம் சொல்லுவா, பாட்டி அந்த ஆனியன் பக்கோடா மாதிரி பண்ணுவீங்க, நீ அது பண்ணு பாட்டி அப்படின்னா. ஸோ அது மாதிரி அதுவும் இதே மாவுல நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த உங்களுக்கு காய வைக்கிற வரையும் நான் காமிச்சுட்டேன். எத்தனை நாள் காய வைக்கணுங்கிறதையும் சொல்லிட்டேன். இன்னைக்கே ஷீட்லேருந்து வந்துருங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். நீங்க இன்னும் என்னை விட ஜன்னலை விட இன்னும் கொஞ்சம் இடம் உங்களுக்கு கீழேயே மாடிக்கு போகாமலோ கீழே இல்லை, இந்த தட்டெல்லாம் எடுத்துன்னு போய் நான் மாடியில வைக்கிறேன், புழியறது ஒண்டி என்னால மேல வேண்டாம் அப்படின்னு நினைச்சா அது பண்ணிட்டாலும் இன்னும் சீக்கிரம் காஞ்சிடும். ஸோ அது மாதிரி ஒரு கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அதிக சிரமம் இல்லாத இந்த ஒரு பச்சரிசி மாவுல ஜவ்வரிசி சேர்த்து செய்த இந்த திருப்பி ஒரே இடத்துல அந்த மாவுடைய ஒரு ரேஷியோ சொன்னேன். 1 கிலோங்கிறது 5 ஆழாக்கு இருக்கும், அதுக்கு 1 ஆழாக்கு ஜவ்வரிசி, அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டாலும் வாயில ஒட்டிக்கும் அப்படின்னு வாங்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி வடாத்தை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, இது சிரமமாக இருந்ததா, நான் பேசினது உங்களுக்கு அதிகமாக இருந்ததா என்னங்கிறது தெரியாத. பட் எனக்கு வந்து வியூவர்ஸ்க்கு வந்து இதை வந்து நான் சொல்கிறது என்னன்னா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே ஆசையில் இருந்தால் நான் கொஞ்சம் அதிகம் பேசியிருக்கலாம். பட் இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்க. நான் இந்த வடை வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் இதை காய வச்சு பொறிச்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. அனுபவம், உங்களுடைய காம்ப்ளிமெண்ட், உங்களுடைய லைக்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே.